ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது கிளாரிண்டா தேவாலய வாசல். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சர்ச் இருக்கிறது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு இந்த குளோரிந்தா அம்மையாரின் கதை தெரியுமான்னு தெரியவில்லை. அதாவது வேறு மதத்தை சார்ந்த கோகிலா வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஞானஸ்நானம் பெற்று குளோரிந்தாவாகி ஆலங்கோட்டைக்கு வந்து மிஷினரி பணிகளில் ஃபுல்லாக அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த டைமில் இங்கே ஒரு சர்ச்சு கூட கிடையாது. இவங்க வந்த பிறகு தான் இவங்க மூலமாக முதலாக ஒரு 50 பேருக்காக ஒரு தேவாலயம் கட்டினார்கள். அதுதான் இந்த தேவாலயம். இது இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நிறைய இந்துக்களும் இந்த தேவாலயத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஆதரவற்றோருக்கும் அனாதைகளுக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. அதாவது இந்த தேவாலயம் கட்டப்பட்ட வருஷம் 1784. பாருங்கள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு. அதாவது திருநெல்வேலி மாவட்டம்னா இப்போ இருக்கிற தூத்துக்குடி, தென்காசி எல்லாம் சேர்ந்து இந்த மாவட்டத்தில் இதுதான் முதல் தேவாலயம். அதுக்கப்புறம் இந்த தேவாலயத்தை ரெவரண்ட் ஸ்வார்ட்ஸ் வந்து 1785 பிரதிஷ்டை பண்ணினார்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிளாரிண்டா அம்மையாரோட கல்லறை. அவங்க பிறந்த வருடம் 1750, இறந்த வருடம் 1808. மிக குறைவான ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது தேவாலயத்தை சுற்றி உள்ள இடங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தேவாலயத்துக்கு அநேக மக்கள் வந்து அவங்க குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு வந்து உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. அது எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. இன்னும் இதே போல் அநேக தேவாலயங்களையும் ஹிஸ்ட்ரியை சொல்ல இருக்கிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.